ஹாய் கைஸ், நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன லெவலில் போயிருந்தோம். போகிற பார்த்தா என் ஃப்ரெண்டு நைட்டில் பிரியாணி போடுறாங்க, அவன் மச்சா சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. அது கேட்டதும் உடனே கிளம்பி அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இந்த நைட்டில் கூட அவ்வளோ ரஷ்ஷுங்க. இந்த ஷாப் லொக்கேட் ஆயிருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் இந்த ஒரு ஷாப் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டும் தான் கைஸ் போடுறாங்க. இதில் சிக்கன் பிரியாணி ரேட் பார்த்தீங்கன்னா 110 ரூபா, குஸ்காவோட ரேட் பார்த்தீங்கன்னா 70. இந்த லைனில் பார்த்தா நிறைய பேர் நைட் பிரியாணி போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தா நிறைய இடத்துல நாங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். சிக்கன், பீஃப், மட்டன்லாம் போடுறாங்க. அதில் பார்த்தோன்னா சிக்கனில் பார்த்தோன்னா இந்த கடையில் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒருத்தா செம டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் 2 சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பிளேட்டை கொடுத்துட்டாங்க. அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போய் பிரியாணி வாங்குறதுக்குள்ளே போதுமாக ஆகிடுச்சு. ஆனால் அவ்வளோ ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஸோ தட்டையிட்டு அந்த ஒரு பிரியாணி எப்படியோ வாங்கிட்டோம். 110 ரூபாய்க்கு பிரியாணி குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. 110 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வைக்கலாம், பட் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. பட் பீஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க. பட் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக வந்து வேறு லெவலில் சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. பிரியாணியோட டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக செம்மையாக இருந்துச்சு. அந்த பிரியாணியில் இருக்க கறி பீசஸ்லாம் பார்த்தோன்னா செம்மையாக வந்து இருந்துச்சு. அதோட டேஸ்ட்டுமே பார்த்தோன்னா கடைசி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டுமே செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பிரியாணி ரசித்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே திரும்பி பார்த்தா பாண்டிச்சேரி இர்ஃபான் ப்ரோ இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. பிரியாணியில் எனக்கு லெக் பீஸ் வைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்தில் தான் வச்சாங்க, நான் எனக்கு வைக்கல. அப்போ தான் பார்த்தோன்னா இர்ஃபான் ப்ரோ பார்த்தோன்னா லெக் பீஸ் சாப்பிட்டுருக்காரு. அதை பார்த்தது நான் சும்மா இருப்பேனா உடனே அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து ஒரு கடி கடிச்சிட்டேன். ஸோ அந்த லெக் பீஸோட டேஸ்ட்டுமே பார்த்தோன்னா வேறு மாதிரி இருந்துச்சு கைஸ், செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக பாண்டிச்சேரி பழைய பஸ் ஸ்டாண்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பயிர் முட்டை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேஸ்க்கு வந்துடுங்க. ஷாப் லொக்கேட் ஆயிருக்க பிளேஸ் பார்த்தோன்னா பாண்டிச்சேரி போத்தீஸ் போகிற வழியில் பார்த்தோன்னா இந்த ஷாப் பார்த்தோன்னா லொக்கேட் ஆயிருக்கு. நாங்கள் 4 கோன் ஐஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ஷாப்பில் பார்த்தோன்னா நிறைய விதமான வெரைட்டிஸ் பார்த்தோன்னா ஐஸ்கிரீம் பார்த்தோன்னா நிறையா இருக்கும். டேஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுமே பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். வெண்ணிலா மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, அதனால மற்றபடி மற்ற எல்லா ஃப்ளேவருமே பார்த்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண ஐஸில் பார்த்தோன்னா 2 லேயர் பார்த்தோன்னா ஐஸ் க்யூப் வச்சு என் கையில் கொடுத்தாரு. அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட்டு அந்த நைட் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த ஃபீலே பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ பாண்டிச்சேரி பக்கம் போத்தி சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பார்த்தோன்னா ஃபைனலாக இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ ஒரு ஃபைனல் டச்சுக்காக ஒரு கோக் குடிச்சிட்டு ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.